இத சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதோ, சாப்பிடாட்டி எனக்கு நல்லதோ. ஜோக்கு. அத்தகாரு எதுக்கு இப்படி இவ்வளவு அர்ஜென்ட்டா ஐ ஆபரேஷனோ? அது பப்பு, நான் பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா காயினை போடுறதுக்கு பதிலா 5 ரூபா காயினை போட்டுட்டேன். அப்ப உசாரானா இந்த சின்ன பாப்பா. எதுக்கோ அப்படியே இருந்திருக்கலாம். அடியே, என் 2 கண்ணும் அவிஞ்சு போச்சுன்னா இப்ப இந்த திராட்சையை திருடி திங்குறல்ல, அந்த மாதிரி என் சொத்து நகை நட்டு பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு காக்கிநாடா ஓடலாம் நினைக்கிறியா? எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, கைய ஆட்டிக்கு நிக்காத போ. என்னது கண்ணு தெரியுதா? நல்லாவே தெரியுதுரி. பில்லெல்லாம் கட்டியாச்சு, மொத்தம் 300 ரூபாய் ஆச்சு. டேய் 250 ரூபாய் தானே ஆபரேஷனுக்கு சொன்னா? டேய் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான் அந்த பரதேசி. ஊருக்குள்ள எத்தனையோ ஹாஸ்பிடல் கேட்ராக்ட் சர்ஜரிக்காக இருக்கு. போய் உனக்கு இந்த ஹாஸ்பிடல் தான் கிடைச்சதா? அந்த ஆளை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலமா? பார்த்தா தெரியாதுடா, பாக்க தான்டா தெரியும். அவன் தானே 50% ஆஃபர் தரேன்னா. ஆஃபர்ல ஆபரேஷன் பண்ற முதல் ஆளு நீயாதாமா இருப்ப. வெரி குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் இந்தாங்க பில்லு. வெரி குட் டாக்டர், ஆபரேஷன் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. எப்ப டாக்டர் கட்ட பிரிப்பீங்க? ஏற்கனவே கட்ட பிரிச்சு பக்கத்து ரூம்ல மங்காத்தா ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்க கட்டின 300 ரூபாய் கூட அதுல தான் விட்டுட்டு வந்தேன். ஐயோ கர்மம் பிடிச்ச டாக்டர், கண்ணுல போட்ட கட்டை எப்பயா பிரிப்பீங்க? அது நீங்க கொடுத்த 300 ரூபாய் ஆபரேஷனுக்கு சரியா போச்சு. மேல் கொண்டு ஒரு 50 ரூபீஸ் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா கட்ட பிரிச்சிடலாம். ஏயா அல்ப இவ்வளவு அல்பையா இருக்கேயா? ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு சான்ஸ் கொடுத்தனே, கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்காயா? ஃபர்ஸ்ட் டைமா ஆபரேஷன் பண்றாரா இந்த ஆளு? ஆமாண்டா, அதனாலதான் ஆபரேஷன் பண்ணும்போது இந்த ஆளு கை இப்படி நடுங்கிட்டே இருந்துச்சு. கட்டிங் போடுங்க, நான் தான் இந்த ஆளுக்கு ஐடியாவே கொடுத்தேன். இது வேற. அம்மா அட்லீஸ்ட் ஒரு 25 ரூபாயாவது கொடுங்க, விட்டதை பிடிக்கணுமா? ஐயோ குடுக்கறேன் டாக்டர், முதல்ல நீங்க கட்ட பிரிங்க. நான் பாத்து இப்ப நீங்க கண்ணை ஓபன் பண்ணலாம் மேடம். டாக்டர் மேடம். ஐயோ டாக்டர், இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு போங்க டாக்டர். மேடம் இது என்ன? ஐயோ மோதிரம். ஐயோ ஏன் படுத்துறீங்க? இது எத்தனை? 1. வெரி குட், உங்களுக்கு நல்லா தெரியுது கண்ணு. இது எத்தனை? 2. வெரி குட், இது எத்தனை? 5. ஆஹா ரொம்ப தெளிவா தெரியுது. இனிமேல் நான் தைரியமா ஆபரேஷன் பண்ணலாம். என்னமாச்சு? ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. அதான் ஒண்ணு இல்ல சொல்லிட்டாங்களா? 25 ரூபா கொடுங்க. டாக்டர் 30 ரூபா இருக்கு, 25 ரூபா எடுத்துக்கிட்டு 5 ரூபா கொடுங்க. 5 ரூபா சில்லற இல்லையா? இருக்கே டாக்டர், உங்க பாக்கெட்ல 5 ரூபாய் இருக்கே. அந்த நோட்ல இருக்கிற நம்பரை வேணா நான் சொல்லட்டா? 44U 636319. 44U. ஆமா இருக்கு. அத்தகாரு எப்படி இது உங்களுக்கு தெரியும்? இவன் கூட தான் என் அரக்காசை திருடி அவன் அரணா கயிறுல மாட்டிருக்கான். ஐயே, உன் தலையில 25 பேன் இருக்கு, அதுல 6 பேன் குட்டி போட போகுது. எப்படிமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க கண்ணுக்கு எல்லா விஷயத்தையும் டீப்பா ஸ்கேன் பண்ற பவர் வந்துருச்சு. இட்ஸ் a medical miracle. அத்தகாரு திருட்டு பார்வை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு 3D பார்வை வந்துருச்சா? மா சாதாரண உமனா இருந்த நீ இப்ப சூப்பர் உமன் ஆயிட்ட. அவனு பாவா, இப்பவே நான் அத்தகாருவே Facebookல போடுறேன். போடுறீ போடு, ஒரே நாள்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஃபிகர் ஆக போறேன். சாமி வாமா, முக்கியமான விஷயம். பால்ல தண்ணி கலக்க கூடாது. நாட்டு முட்டை தான் நாகராஜனுக்கு பிடிக்கும். என்னங்க இது பாம்பு ஜோசியம்? ஆமா, இந்த புத்துல நாகராஜன் 150 வருஷமா குடும்பத்தோட குடியிருக்கான். நீ மனசுல என்ன நினைச்சிட்டு வந்தியோ அதை நினைச்சுக்கிட்டு இந்த தட்டுல
தட்சணையா 1000 ரூபாயை போட்டுட்டு பூத்துல வாங்கிட்டு வந்த பாலை புத்துல ஊத்து. நாகராஜன் குடிச்சிட்டானா நீ நினைச்ச காரியம் சக்சஸ். உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லையா? எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. ஜாதி பிரச்சனையா? இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. இது உங்களுக்கு புரியுது, இவ்வளவு பிரச்சனைக்கு என் பொண்டாட்டிக்கும் புரியலையே. ஆ? என்னவோ கன்றாவி. தட்டுல தட்சணைய போட்டுட்டு புத்துல பாலை ஊத்துங்க. வேலைங்க. சரி சாமி. பணத்தை போடுப்பா. போங்க. இதா பாருமா, எருமை பாலா இருந்தா லெஃப்ட்ல ஊத்து, பசும்பாலா இருந்தா ரைட்ல ஊத்து, பாக்கெட் பாலா இருந்தா சென்டர்ல ஊத்துமா. எருமை பால் தாங்க. நம்பலாமா? வேணும்னா எருமை மாட்டை கூட்டிட்டு வரேன், கேட்டுக்கங்க. நக்கலே ஊத்து. நாகராஜ பாலை குடிச்சிட்டாரு, கிளம்புங்க. நெக்ஸ்ட். என்ன என்னது இது? இது பாம்பு ஜோசியம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஓ நாகராஜா வெளியில வந்து பாலை குடிக்க மாட்டாரா? என் பாம்பு 3 நாளைக்கு வெளியே வராது. உள்ள பாம்பு இருந்தாதானே அது வெளியே வரதுக்கு. அம்மா ஆமாமா, சத்தம் போடாதீங்கம்மா. இப்படி வாங்க. இப்படி இப்படி வா. அம்மா உங்களுக்கு எப்படிமா தெரியும்? நீ சாம்பிராணி சம்பந்தின்னு கூட எனக்கு தெரியும். இது பாரு, ஸ்கேனிங் ஐசியா இது. சம்மந்திமா, சத்தம் போட்டு என் பிசினஸே கெடுத்துறாதீங்க. உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன், இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்கம்மா. கலெக்ஷன் மொத்தமும் எனக்கு வேணும். நான் வேணா உனக்கு 50 ரூபாய் தரேன், நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இல்ல இந்த ஜனங்க கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அம்மா, பொண்ணு சீமந்தத்துக்காக சேர்த்து வைக்கிறேம்மா. யோ, என் புள்ள சிங்கப்பூருக்கு போய் 6 மாசம் ஆகுது. இதுல என்ன உன் பொண்ணுக்கு சீமந்தம்? இல்ல காது குத்துறியா? சரிம்மா, உங்களுக்கு ஆஃப். நோ புள்ள. சரிம்மா, எனக்கு குவார்ட்டர், உங்களுக்கு முக்கா. ஓகேவா? இதெல்லாம் சரி வராது. இதெல்லாம் எதுவுமே சரி வராது. பாருங்க, உள்ளுக்குள்ள பாம்பெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த ஃப்ராட் பார்ட்டி உள்ளுக்குள்ள குடத்தை வச்சு பாலெல்லாம் புடிச்சு மொத்தமா வித்துக்கிட்டு என்னமா பேசுறீங்க? நாங்க இதை எப்படி நம்புறது? ஐயோ, உங்களுக்காக நான் படையம்மாவா மாறி உங்க பகுத்தறிவு கண்ணை திறந்து காட்டுறேன். வேண்டாமா வேண்டாமா வேண்டாம். என்னமா அது பாம்பு வரும் பார்த்தா பைப்பு வருது. உள்ள என்ன இருக்கோ அதானே வரும். இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அந்த ஃப்ராட தூக்கி போட்டு மீட்டிங்க. பொம்பளையா இருந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்றியே, வெக்கமா அட நீ வேற, இவன் பொம்பளையே ஏய் பாடி. ஏய் தொடாத, இல்ல எனக்குதான். அம்மா, இன்ஸ்பெக்டர் அவங்கள வர சொன்னாருமா. மீறி யாரு? ரைட்டர். நீங்க ரைட்டரா இருந்தா வாங்குற சம்பளத்துக்கு வால் ஆட்டிட்டு நீங்க போங்க. நேனு அத்தகாரு பிஸி. அம்மா, கெஞ்சி கேட்டாருமா. ஆஃப்டர் 11 வந்து பாப்பாங்கன்னு போய் சொல்லுங்க, போங்க. சரிங்கம்மா. அபி, shall we go? ஓகே, கம் ஆன். அம்மா, நம்ம ஏரியால காளின்னு ஒரு கூலி, அவன் பொண்டாட்டியே காணோம். சார், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட வாங்காதீங்க சார். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்காதான் நாயா ஏங்கிட்டு இருக்கா. அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் தீ குளிச்சிருவேன்னு டிபார்ட்மெண்ட்டை மிரட்டுறாமா காளி. விட்டுருங்க, கண்டுபிடிக்கிறதோட தீ குளிக்கிறதே மேலு. அந்த பாடியை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாராவுக்கு மாத்திருவேன்னு எங்க ஏசியும் என்ன மிரட்டுறாருமா. அதுக்கு நேனு அத்தை என்ன பண்ணணும்? அம்மா, எனக்கு என்னமோ அவனே அவன் பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டு பணத்தை எங்கேயோ மறைச்சிட்டான்னு தோணுது. உங்க கண்ணுதான் ஸ்கேன் பண்ணுமாமே, அந்த பாடி எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சரி, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்க அத்தை ஒரு தடவை ஸ்கேன் பண்ணா எவ்வளவு பவர் போகுது தெரியுமா? உங்களுக்கு பவர் மட்டும் தான் போகும், எனக்கு பதவியே போயிடுமா. அப்போ எவ்வளவு தருவீங்க? போலீஸ் கிட்டே லஞ்சம் கேக்குறீங்க. அப்போ உங்க டாக வச்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. சார், எங்க டாக் முன்ன மாதிரி இல்ல சார், அது எதையுமே கவ்வ மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகி படுத்துக்குது. தெரியுதுல்ல, ஒரு டாக மெயின்டைன் பண்றதுக்கு இயர்லி என்ன செலவாகுது? என்ன, ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆகும். அப்ப அந்த காசை எங்க அத்தைக்கு செலவு பண்ணுங்க. எங்க அத்தை தேடி பிடிப்பாங்க. அடிங்கோயால, நானும் நாயும் ஒன்னாடி. சாரி அத்தை, நாய் கூட உங்களை கம்பேர் பண்ணிட்டேன். பிஞ்சிரும். அம்மா, கையில கேஷ் இல்ல, நீங்க கேட்டதுக்காக இந்த செயினை வேணா குடுக்குறேன், இத வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஏய், வாங்கி போடுறீ. ஐயோ, ஏய், வாங்கி ஏன் கழுத்துல போடுறீன்னு. போடு.
இப்ப போலாம் 302 வண்டி ரெடி பண்ணு. அம்மா, இதுதான் காளியோட இடம். இங்கதான் எங்கேயோ பணத்தை புதைச்சு வச்சிருக்கான். ஏன்னா எங்க டாக் இது வரைக்கும் தான் ஓடி வந்து. நீங்க கவலைப்படாதீங்க இன்சோ, இதுக்கப்புறமா அத்தைக்கார் ஓடுவாங்க. இல்ல கேஸ கண்டினியூ பண்ணுவாங்க. அம்மா ஸ்டார்ட் த மிஷன். வந்தா போதும், உண்டா பாருங்க. ஏமா இது? என்னம்மா? அப்பா என்னம்மா? என்னம்மா ஆச்சு? சார், இங்க 300 பாடிக்கு மேல புதைச்சிருக்கு சார். 300 பாடியா? என்னம்மா சொல்றீங்க? அவனுக்கு இருக்கிறதே ஒரு பொண்டாட்டி தானே சார்? ஒருவேளை 300 துண்டா வெட்டி புதைச்சிருப்பாங்க. ஒரு மார்ச் வரையில கூட அவ்வளவு பணம் இருக்காது. நல்ல கண்ணை கசக்கிட்டு பாருங்கம்மா. ஐயோ, நல்லா கசக்கிதான். ஐயோ சார், சார் நீங்க இப்ப நிக்கிறதே ஒரு பாடி மேல தான் சார். ஐயோ சார், இப்ப உங்க காலு பாடியோட தலைக்கு மேல இருக்கு சார். ஐயோ, காலுக்கு கீழே தலையா? அநியாயமா இருக்க. தம்பி, என்ன சார்? இது காலி இடம் தானே? காலி இடம் தான், பார்த்தா தெரியல. வீடா கட்டி இருக்கு. யோ, அத கேக்கலையா? இந்த கூலிப்பட வச்சிருக்கானே காளி, அவன் இடம் தானே? காலி இடம் இல்ல, காலியானவங்கள புதைக்கிற இடம். இது பழைய சுடுகாடு சார். என்னது சுடுகாடா? யோ ரைட்ரு, என்னையா கன்ஃபியூஸ்? நான் கன்ஃபியூஸ் ஆகி 3 மாசம் ஆச்சு. இன்னும் 10 நாள்ல மென்டலே ஆயிருவேன். யோ, என்னையா சொல்ற? சார், காலி வீடு அங்க இருக்கு சார். சரியான ஆளியா நீ? அப்பயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? மேடம், தப்பா நினைக்காதீங்க. காளியோட குடிசை அங்க இருக்கு. கொஞ்சம் அங்க வந்து பார்த்து சொல்லுங்க மேடம். மேடம் மேடம், என் வேலையே உங்களை நம்பிதான் இருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ் மேடம், வாங்க மேடம். மேடம், ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பெப்டிக் அல்சர் இருக்கு. மேடம், என்ன இல்ல மேடம், வீட்டுக்குள்ள ஸ்கேன் பண்ணுங்கன்னு. அவன் பணத்தை செவுத்துல புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். வாங்க மேடம். நேனோ அவ்வளவு மோசமா இருக்கும். அப்பா, இங்க பாடி எதுவுமே இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? இங்கே பாடி இல்லையா? அப்ப எங்கதான் இருக்கும்? தெரியலையே. யோ இன்ஸ்பெக்டர், அவன் பொண்டாட்டி சாகவே இல்லையா? இதுல தான் இருக்கா தூக்கு. மேடம், அடுத்தவன் பொண்டாட்டிய தூக்குறது அஃபென்ஸ் இல்ல? யோ, நான் கூடைய தூக்க சொன்னையா? யோ, வாயா. தூக்கியா கூடைய? அடி பாவி, நீ இங்கதான் இருக்கியா? ஏய், இந்த 3 முட்டைய நீ தான் போட்டியா? வாயிலே போடுவேன். கோழி வெளியே மேதியா?
ஆமா, யார் உன்னை இங்க ஒளிஞ்சுக்க சொன்னது? என் புருஷன் தாங்க. நீ இங்கே இரு, பாடி கிடைக்காம அலைவானுங்க, 1 லட்சம் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், அத வாங்கிடலான்னு சொன்னாருங்க. நானும் 1 வாரமா இந்த கூடக்குள்ள தாங்க இருக்கேன். இப்ப எங்க உன் புருஷன்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தாங்க போயிருக்கிறாரு. யோ சார், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த காளியை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டு வாயா. இதுக்கு நான் தான் போகணுமா? அப்புறம் இன்ஸ்பெக்டர் நீங்க எதுக்கு இருக்கீங்க? சொன்னது செய்யா, போயா. அப்ப நாங்க வரோம். அம்மா ஒரு நிமிஷம். நீங்க தான் பாடியை கண்டுபிடிக்கவே இல்லல்ல, அந்த செயின் 5 பவுன் அதை கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இவ உயிரோட இருக்கான்னு என் பவரை யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிச்சீங்க. தானிக்கு தினி சரி போயிருந்து. இன்ஸ்பெக்டர், அந்த மோதிரத்தை கழட்டுங்க. எதுக்கு కలెక్టింగ్ சொல்றேன். నేను అత్తగారు పెప్టిక్ అల్సర్ இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களே, அதுக்கு இது ஃபேஸா? யாரா நீங்க? நாங்க டயாபஸ். பீட பீட டயபர்ஸ் இல்லடா, கிட்னாப்பர். அதேதான். என்ன எதுக்காகடா கடத்திட்டு வந்தீங்க? இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். இத கட்டினது கரிகால சோழன். ஆட பாவி, ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கவாடா என்ன கிட்னாப் பண்ணீங்க? படிக்கிற வயசாடா இது? இந்த கோவில் குளத்துல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க புதையல் இருக்கிறதா கல்வெட்டு சொல்லுது. அது எங்க இருக்குன்னு இப்ப நீ சொல்ற? கல்வெட்டு சொல்லும்போது நீங்க எல்லாம் காதுலயே வாங்கல. ஓய் அண்ணா, இப்ப நீ சொல்லல. ஓகே ப்ரோஸ், ஓகே ப்ரோஸ், கூல் கூல் கூல். இப்ப என்ன புதையல் எங்க இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி சொல்லணும், அதுதானே? நோ ப்ராப்ளம். ஆஹா, இந்த புதையல எப்படியாவது ஆட்டிய போடணுமே. என்ன அங்கேயே பாக்குற? அங்கதான் இருக்கா? அங்க கரிகால சோழன் நைனாவோட அஸ்தி இருக்குது, வேணுமா? வேணாம் வேணாம். அப்போ நீங்க கேட்ட புதையல அதோ அங்க இருக்குது, அங்க போய் தோண்டுங்க. ஏய் வாங்கடா 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 போடா. ஏய் நோண்டா, சீக்கிரம் நோண்டா நோண்டா நோண்டா. ஏய் மச்சி, பொழுது கிடைச்சிச்சா? பாத்து பாத்து. சூப்பர்டா. இது வச்சு லைஃப்ல செட்டில் ஆயிரணும். மச்சான் பாத்து மெதுவா. ஆஹா, ஏய் நம்ம மாட்டிக்கிட்டா மச்சான். என்னடா ஒரே ஒரு காயின் தான் இருக்கு, இத வச்சு என்ன பண்றது? அதானே, அப்ப சின்ன பாப்பாவை கடத்தினதே வேஸ்டா? டேய் மறுபடியும் நோண்டா நோண்டா தோண்டா சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளவு ஆள கூட எடுத்துப்போம். இதுக்கு மேல தோண்டுனீங்கன்னா மீத்தேன் வாயு தான் கிடைக்கும். ஏண்டா இந்த ஒரு காயின் எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ச்சே, அதானே சொதப்பல ஆயிச்சடா. டோட்டலா வேஸ்டா போச்சு. வாங்கடா போலாம். வாங்க. டேய் யார் வரதுக்கு எஸ்கேப் ஆயிரணும். யாஹூ! டேய் மகனே, எங்கடா கண்ணு இருக்க? கோவில் குளத்துல நின்னு என்ன பண்றீங்க? தூர் வர்றேன். ஏய், நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கியா? சாணியை பிடிச்சவளே, அங்க போய் தோண்டு 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 தோண்டு, போ போ. பாப்பே நல்ல எழுதி மண்ண. ஏய் தோன்றா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்டா. ஐயோ, இங்க பாரு, லைட்டா சத்தம் கேக்குது பாரு. అత్తగారు చూడండి, ఇది వచ్చి నా ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பே ஆரம்பிக்கலாம் அத்தகாரோ. ஐயோ, முதல்ல இதெல்லாம் இங்கே கொட்டி எண்ணிலாண்டி கொட்டுடி கொட்டுடி. ஐயோ வேணாம் அத்தகாரு, வீட்டுக்கு போய் எண்ணலாம். ஐயோ ஆஹா, இங்கே கொட்டு, இப்பவே கொட்டு, இதுலயே கொட்டு. கேட்காது, வா வா, இந்தா எண்ணு எண்ணு எண்ணு. 1 3 4 அதே அருவா. சார் நீங்களா? ஏய்
நீ யாரு, என்னென்ன வேலைக்கு என்னென்ன ரியாக்ஷன் கொடுப்பேன்னு எனக்கு தெரியுமா? டேய் அவங்கள அடிச்சு போட்டு அல்றாத. ஐயோ வேணாம் சார் கொஞ்சம் இருங்க சார். இதெல்லாம் நான் தானே சார் கண்டுபிடிச்சேன் சார். அதனால எனக்கு பாதி உங்களுக்கு பாதி, அதான் சார் நியாயம். எப்படி? அது வந்து பானை உங்களுக்கு, காயின் எனக்கு. டேய் இன்னும் அவள அடிக்கல, போடுற அவள. ஐயோ அப்பவே சொன்னேன் வீட்டுக்கு போய் பொறுமையா எண்ணிக்கலான்னு. கேட்டீங்களா அத்தகாரு? இப்போ காயினும் போச்சு, கண்ணும் போச்சு. டாக்டர், ஆ? அம்மா கண்ணு எப்படி இருக்கு? யோ அம்மா கண்ணு என் பொண்டாட்டி, அவளை பத்தி நீ ஏன் கேக்குற? ஐயோ டாக்டர், எங்க அம்மாவோட ஆபரேஷன் பண்ண கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன கேட்டா? திறந்து பார்த்தா தானே தெரியும் கோந்து காஞ்சிருக்கா இல்லையான்னு. ஆமா 550 ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஏன் டாக்டர் 300 + 25 தானே உங்க ரேட்? எது? அதெல்லாம் அப்பா. இப்ப நம்ம மார்க்கெட் ஏறி போச்சு, நம்ம ரேஞ்ச் ஏறி போச்சு, அதனால ரேட் ஏறி போச்சு. டிக்கெட்டுங்க. என்ன டாக்டர் அர்ச்சனை டிக்கெட் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? இந்தாங்க. ஓகே, இப்ப நான் உங்க கட்டை பிரிக்க போறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். கட்டை பிரிச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு உண்டியல காட்டுவேன். அதுக்குள்ள எவ்வளவு சில்லறை இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லணும், ஓகேவா? ஒன் மினிட். இதுல எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். தெரியலையே டாக்டர். உண்டியலே தெரியலையா? இல்ல உண்டியல்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே டாக்டர். ஆஹா சக்சஸ். உங்க கண்ணு நார்மல் ஆயிடுச்சு. இனிமேலாவது பம்புக்கு போகாம ஜாக்கிரதையா இருங்க, ஓகே? ஐயோ இப்ப வைக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? டாக்டர் அட்வைஸ் எல்லாம் ஓகே, அத கொஞ்சம் Dress போட்டுட்டு சொல்லக்கூடாது? ஐயோ